ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ மீண்டுமா அப்படின்னா எஸ், மீண்டுமே வந்து டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்ல வேக்கன்சிஸ் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் 2 முறை வந்து உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ 3வது முறை வந்து வேகன்சிஸ் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9/2/2024 அப்போ வந்து வேகன்சிஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 1933 வேகன்சிஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 9/2/2024 ஒரு அடண்டம் போட்டு அதை வந்து 2104 வேகன்சி அப்படின்னு மாத்தினாங்க. ஓகேவா? எகெயின் இன்னொரு அடண்டம் ஒன்று போட்டாங்க 27/2/2024 அப்ப இன்னொரு அடண்டம் போட்டு 2104 வேகன்சியை 2455 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? எகெயின் பாத்தீங்க அப்படின்னா இந்த முறை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2455 வேகன்சில இருந்து 2566 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 111 வேகன்சி அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டீஸ் என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் வெப்சைட்ல போட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திஸ் அடண்டம் இஸ் பப்ளிஷ்டு இன் சப்சிக்வெண்ட் டு த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1. ஏன்னா இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் 2024 இதுதான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்போ வந்துச்சு அப்படின்னா 2/2/2024 அப்போ வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அடண்டம்ல வந்து 2455 வேகன்சிஸாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் அதை என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2566 வேகன்சிஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது 11 வேகன்சிஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாரி, 111 வேகன்சிஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ஸோ என்னென்ன வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன் அதில் வந்து ஒரு 9 வேகன்சிஸும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி இதில் வந்து ஒரு 14 வேகன்சிஸும், அண்ட் டிராட்ஸ்மேன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சியும், அதுக்கு அடுத்தது முக்கியமாக சானிட்டரி இன்ஸ்பெக்டரில் 87 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அதிகமானது. இதில் பார்த்தீங்கன்னா ஜிசிசி முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பஞ்சாயத்தில் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து 87 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டலாக வந்து நமக்கு 111 வேகன்சிஸ் வந்து இப்போ வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா 2566 வேகன்சிஸ். இதுக்கான எக்ஸாம்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுக்கான ரிசல்ட், அதாவது இன்டர்வியூ லிஸ்ட் எப்போ, இன்டர்வியூக்கான லிஸ்ட் அப்படின்றது எப்போ போடுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் கூடிய சீக்கிரமே அதை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்கலாம். திஸ் மந்த், இந்த மந்த்துக்குள்ள உங்களுக்கு வந்து ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால நீங்க இந்த எக்ஸாம் முடிச்சிட்டீங்கன்னா இதுக்கு மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அடுத்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து, ஓகேங்களா? ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி அதுக்கும் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா இதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி வேலை உங்களுக்கு நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கிடைச்சிரும். 1-2 மார்க்ல சில பேருக்கு மிஸ் ஆகலாம். அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வேலை கிடைச்சு. ஓகேவா? ஸோ அதனால அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ இருக்கு, அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சில கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் அடுத்தடுத்து வருது. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில கூட இப்போ வந்து வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. அது பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 168 வேகன்சிஸ் அப்படின்றது அதில் போட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் நம்ம அகாடமியில இந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் அப்புறம் ஆர்ஆர்பி ஜேஇ இதுக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் இசிஇ. ஸோ இதுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னா அகாடமி நம்பர் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் இருக்கு இல்லைங்களா, 8190879379, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி ஜேஇ அண்ட் ஓவர்சியர் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கான கோர்சஸுமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதுக்கான கிளாஸஸ் நியூ பேட்சஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலும் அகாடமி நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. அடுத்த ஒரு செஷனில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.